ஐயோ காலேஜுக்கு வேற போகணும், டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றது? இன்னும் செமினார் எடுக்கணும், டிக்கெட் வேற புக் பண்ணணும், நாளைக்கு ஊருக்கு வேற போக வேண்டியது இருக்கு. சரி டிக்கெட் எடுக்கிற வேலையை ஷேரன்ட்டு கொடுத்துருவோம், அவ பாத்துக்குவா. சரி அவ வீட்டுக்கு போயிட்டு நம்ம போவோம். ஷேரன், ஷேரன், ஆண்டி ஷேரன் இருக்காளா? எங்க போனா? யாரு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன பண்ண இவ்வளவு நேரம்? நானா கிருபா உள்ள சமைச்சிட்டு இருந்தேன். நீ சமைப்பியா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியும் கிருபா. சரி சரி. எனக்கு நீ ஏதாவது வேலை தானே, வேலை இருக்குந்தா தானே நீ எங்க வீட்டுக்கு வருவ? அதுதானே வர முடியும் உன் வீட்டுக்கு. அதான் நான் தெரிஞ்ச விஷயம் தானே இது எல்லாருக்கும். சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிரு. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுத்துரு சரியா? அப்படியா? ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும். சரி எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ளக்க என்னது பளபளன்னு இருக்குது? ஓ இதுவா? எங்க பாட்டி கொடுத்தாங்க எனக்கு, மாணிக்க கல்லுன்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? கூட நான் பார்த்துட்டு தரேன். சரி. வா அழகா இருக்கு கிருபா. இது தொட்டாலே கூலிங்கா இருக்குது. சரியா? சேஃபா வச்சுக்கோ, இத பத்திரமா வச்சுக்கோ. சரியா? சரி சரி. எனக்கு டிக்கெட் எடுத்துரு, நான் போயிட்டு வரேன். எனக்கு செமினார் வேற எடுக்கணும், காலேஜ்ல நிறைய வேலை இருக்கு. சரி பாய். பாய் கிருபா. கல்ல மறந்துச்சு கிருபா. ஐயோ மறந்துட்டேனே. ரொம்ப நன்றி ஏசப்பா. சரி போயிட்டு வரேன். என்ன கல்லு கிடக்கு? இப்ப கிருபா தானே போனா, அவ கல்லாதான் இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கே. ஏய் கிருபா, சொல்லு சொல்லு. இந்த கல்லு உன்னோட தான் பாரு, உன் பேக்ல இருந்தா விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடதான். எங்க பாட்டி ஆசாசையா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. டென்ஷன் ஓவர். இது பாக்க இவ்ளோ காஸ்ட்லியா இருந்த மாதிரி இருக்கு, இவ்ளோ கேர்லெஸ்ஸா வச்சிட்டு இருக்க. நாளைக்கு ஊருக்கு வேற போக வேண்டியது இருக்கு, டென்ஷன் வேற, அந்த செமினார் வேற எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்குதான். சரி ஓகே, பத்திரமா வை. தேங்க்ஸ் ஏசப்பா. ஏய் நான் எடுத்து கொடுத்தா நீ ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கும் தேங்க்ஸ், ஏசப்பாக்கும் தேங்க்ஸ். சரி நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட் செமினார். ஓகே பை. சப்பா என்ன டயர்டு. இந்த ட்ரெயின்ல வர்றதுக்குள்ள நான் நொந்து நூலா போயிட்டேன்ப்பா. சரி தண்ணி குடிப்போம். யாரோ கால் பண்றாங்க. ஷேரனா? ஹலோ சொல்லு ஷேரன். கிருபா. சொல்லு. ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா கிருபா? வந்துட்டேன், இப்பதான் வந்தேன், ரொம்ப டயர்டு. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ஃபுல்லா லீவ் தானே, ரெஸ்ட் எடு சரியா? சரி சரி. ட்ரெயின்ல வேற அப்பர் பெர்த்தா, எனக்கு மேலே கீழே இறங்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்படியா? சரி சரி கிருபா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கிருபா. சொல்லு. நீ ஒரு மாணிக்க கல் வச்சிருந்தல்ல, அந்த கல்லை பத்தி நான் எங்க அம்மாட்ட கேட்டேனா, அது பல லட்சம் மதிப்புள்ளதான் கிருபா. பல லட்சமா? ஆமா கிருபா. கூட எனக்கு தெரியாதே. அது கூட உனக்கு தெரியாதா? அதுக்கு 5 0 கிருபா. 5 0வா? ஆமா. 1 2 3 4 5. அப்பா நான் தான் இப்ப பணக்காரியா? ஆமா கிருபா. சரியா? நீ அதை பத்திரமா வச்சுக்கோ, யார் கேட்டாலும் கொடுக்காத. சரி சரியா கிருபா? அதனாலதான் உங்க பாட்டி உனக்கு கொடுத்துருக்காங்க, அது உனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் சரியா? ஆமா, எனக்கு எங்க பாட்டி எனக்கு கொடுத்து வச்சவங்க. ஆமா கிருபா. சரியா? அதை பத்திரமா வச்சுக்கோ, யார் கேட்டாலும் கொடுத்துறாது சரியா? சரி. தொலைக்காம பாத்துக்கோ, பத்திரமா தானே வச்சிருக்க? பத்திரமா தான் இருக்கும். சரி கிருபா. சரி சரி. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு கிருபா, நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி பாய். சரி பாய் கிருபா. ஐயோ இங்கதானே வச்சேன், இங்க இருக்கும். இங்கேயும் காணுமே. இங்க வச்சிருப்போமோ? ஐயோ ஏசப்பா காணுமே. எத்தனையோ தடவை எனக்கு உதவி செஞ்சீங்க, இந்த தடவையும் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஐயோ எங்கேயுமே காணுமே, இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமே. ஐயோ எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? பாட்டி மனசு வர ரொம்ப கஷ்டப்படுமே. பாட்டி ஆசாசையா வாங்கி கொடுத்தாங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்துட்டேனே. ஏசப்பா எப்படியாவது உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபையாய் உம்மை நோக்கி பார்க்க, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க, எங்கள் சிந்தனைகள் செயல்களை உமது பாதத்தடியிலே அர்ப்பணிக்க நீர் தந்திருக்கிற நேரத்திற்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இந்த காலகட்டத்திலே நாம் எண்ணங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம்.
இன்று நாம் சிந்திக்கப் போவது நமது எண்ணங்களை எப்படி சீர்படுத்துவது என்று. மனிதனுக்கு அநேக சிந்தனைகள், எண்ணங்கள் தோன்றுவது உண்டு. அந்த எண்ணங்கள் சொந்தமாகவோ அல்லது நமது பழக்க வழக்கத்தின் நிமித்தமாவதோ அல்லது நமது கல்வி அறிவால் ஆவதோ அல்லது ஆலோசனைகளால் ஆவதோ நமக்கு தோன்றுவது உண்டு. அவைகள் நமக்கு உகந்ததா அல்லது நமக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டதா அல்லது உலகபூர்வமானதா என்பதை நாம் கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 24:4-7 வாசிப்பது போல, சவுல் ராஜா ஒரு கெபியிலே தாவீதினிடத்திலே மாட்டிக்கொள்கிறான். தாவீது அவன் மீது கை போட சித்தமில்லாதவனாய் தன் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவனாய் அவனது சால்வை தொங்கலை அறுத்து அவனை உயிரோடே விட்டு வெளியே வந்து விடுகிறான். அதற்கு அவன் சொன்ன காரியம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அவன் தன் மனதிலே சொல்லி தனது நண்பர்களுக்கு அவன் மீது கை போட சம்மதியாமல் வந்து விடுகிறான். அதற்குரிய பலனை நாம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்று அவன் சொல்லுகிறான். அவன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்ததினால் ஒரு ராஜாவை அவன் கொல்ல, தனது பகைவனை அவன் கொல்ல சம்மதிக்கவில்லை. தன்னை அர்ப்பணிக்கிறான், தேவனுடைய சித்தத்திற்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த காலகட்டத்திலே சவுல் தனது வார்த்தையின்படி அவனை நீதிமான் என்று சொல்கிறான். 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ என்னை பார்க்கலும் நீதிமான் என்று தாவீதை நோக்கி சவுல் சொல்லுகிறான். இது எதனால் என்றால் அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் எண்ணத்தை தேவனுடைய சித்தத்தின்படி சீர்படுத்துவதினால். இன்றைய காலகட்டத்திலே நாம் மற்றவர்களை, முக்கியமாக பெரியவர்களை, தேவ ஊழியர்களை, தலைவர்களை நாம் நியாயம் தீர்க்கிறோம். ஏனென்றால் இன்று நமக்கு தெரிய வருகிற அநேக காரியங்கள் மீடியா மூலம் வருகிறது, வாய்ப்பேச்சின் மூலம் வருகிறது. இதில் எத்தனை உண்மை உள்ளவைகள் என்பது நாம் கண்டு அறிந்து செயல்படாமல் நாம் நமது வார்த்தைகளை சொல்லுகிறோம், செயல்களை செய்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது அநேகரால் விமர்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள். ஏன்? அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்மை அநேகர் சித்தரிப்பார்கள். கலாத்தியர் 5:17 நாம் பார்க்கும் பொழுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று கலாத்தியரிலே பார்க்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாமல் போகிறோம். கலாத்தியர் 5:24 சொன்னது போல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் அறைகிறார்கள். தேவன் தாமே மாம்சத்தில் உருவாகி நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக சிலுவையில் அறை உண்டு மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாற்றில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். லூக்கா 1:52 நாம் பார்ப்பது போல, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தேவன் சகாயராய் இருக்கிறார். இதை நாம் நீதிமொழிகளை கவனிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ கிருபை அளிக்கிறார் என்று. எப்பொழுதும் நாம் அவர் இருப்பது போல செய்வோமென்றால் நமது நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரது ஆலோசனைகளை கேட்கும் பொழுது, யாத்ராகம் 4:2 தேவன் மோசேக்கு சொன்னது போல, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறார். கோல் என்று சொன்னவனை அதை கீழே போடும் பொழுது அது சர்ப்பமாக மாறுகிறது. அந்த சர்ப்பத்தை அவனை பிடிக்க சொல்லும் பொழுது அவன் வாளை பிடித்த பொழுது அது மறுபடியும் கோலாய் மாறுகிறது. தேவன் நம்மை வனாந்திரத்திலே வழி நடத்துவார், நம்மை சீர்படுத்துவார், ஆலோசனை தருவார், நம் சிந்தனைகளை சீர்படுத்தி விடுவார். நாம் சிறியவர்களாயிருந்தாலும் பலவீனர்களாயிருந்தாலும் மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கிதியோனிடத்திலே சொன்னது போல மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரையோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுவதை காண்கிறோம். நியாயாதிபதிகள் 6:15 கிதியோன் நான் ஒன்றுக்கும் உதவாதவன், சிறியவன் என்று சொல்லும் பொழுது அவனை ஒரு பெரிய இஸ்ரவேலுக்கு பெரியவனாக மாற்றி, நியாயாதிபதியாய் மாற்றி, ஒரு பெரிய ரட்சிப்பை அவன் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடுகிறார். தேவனால் செய்யப்படுகிற காரியம் மட்டுமே நிற்கும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம் சிந்தனைகள் செயல்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமது இருதயம் அவருடைய வார்த்தைகளுபடி செயல்படும். தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து இந்த சிந்தனைகளை நமக்குள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். அன்பின் பரம தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிந்தனைகள் செயல்களை ஆண்டவரே உமது பாதத்தடியிலே ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை உமது கருவிகளாய் உபயோகித்தரலாம் அப்பா. நாங்கள் அல்ல, எங்கள் சுயம் அல்ல, எங்கள் சித்தம் அல்ல ராஜா, உமது சித்தமே நடந்தேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமைப்படுத்துகிறோம். ஏசு இரட்சகர் மூலம் ஜெபங்கேளும் பரமபிதாவே. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.